வாழ்வை நாம் காணுவோம். பாடுகளை நாம் வெறுத்து மகிழ்விலே சமத்துவம் காணுவோம். பாடுகளை நாம் வெறுத்து மகிழ்விலே சமத்துவம் காணுவோம். பிளவுகள் பிணக்குகள் ஓய்ந்திடு பிறரையும் நேசிக்க துவங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாக இணைந்திடவே உலகெல்லாம் நிறையன்பு துலங்கிடவே ஒன்று செய்வோம், உலகில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, இந்த நாளுடைய திருப்பலி கருத்துக்களை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஆத்துமாவையும் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். பல்வேறு நபர்கள் பல கருத்துக்களோடு இந்த கருத்துக்களோடு இணைத்து நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஒப்பு கொடுப்போம். இத்திருப்பலியானது நன்றி எதிராக வசந்த் பெர்னாண்டோ குடும்பத்தினர், ஷோபன் குடும்பத்தினர், மேரி ஜெசிந்தா மற்றும் மோலி வில்சன், கேத்ரின், எட்வினா, ஆண்டோ இன்ஃபன்ட்ராஜ், ஜாம்சிராணி குடும்பத்தினர், அருளப்பா குடும்பத்தினர், மேக்ஸ் ஷோபன், நிஷாந்த், லெஃபியா, டாரதி ராஜா, கிளாண்டியா, பிரசன்னா, அவ்ரீலா, சுரேஷ் ஆகியோருடைய நன்றிகள் எல்லாம் ஏற்று இறைவன் தொடர்ந்து மக்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கும். மற்றும் இந்த திருப்பலியானது சிறப்பு கருத்துக்களாக நம்மிடம் வேண்டி ஒப்புக் கொடுக்கக்கூடிய கரோலின் சில்வியா அவருடைய கருத்துக்களுக்காக ஃபார் குட் ஹெல்த் ஆஃப் த யுதராஜ் இசபெல்லா மற்றும் ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த ரஃபேல் குலதேசாமி ஆண்டனி ஜோஹானா, பமிலா பீட்டர், மரியா லூத்ரின் மற்றும் ஃபார் த பீஸ் இன் த ஃபேமிலி ஜெய்சிலன் குடும்பத்தினர் மற்றும் ஃபார் சக்ஸஸ் இன் எக்ஸாம் ஆலிஸ்டா பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்ஷன் ஆஃப் த இந்து பிரியா, கார்த்திகேயன், பூஜா சக்திவேல் ஆகியோருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். ஆன்மலை பாட்சிக்காக ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். டி.எஸ். சில்வேரா, புஷ்பம் சில்வேரா, சுகுமார் சில்வேரா, சபாஸ் சில்வேரா, சுகுமார், மனோஜ், சிலி, மெக்லின், ரெமிஜோஸ், நெல்சன், லவ்லின், ராயன், லதா, பிரிட்டோ, ஆரிகராஜ், பாபு, அலோஷியஸ், மைசர், பால் ஜே செலஸ்கே, மடோனா, கத்தார், பெஸ்கே, forgotten souls of the praise in purgatory, Charles Chaco, Shirley Chaco, much all the forgotten souls in purgatory, Vada Punos, Philomena Punos, Wilson Punos, Mary Fatima, Emmanuel Edward, Divinadan, Rosalie, Sister Mary Joseph, Douglas Fernando, Eucharius Fernando, Angela Eucharius, departed souls of the Arlapa family, much of Grace Mota, Das Neves, Mary Mota, Alfonso Mota, பர்வன் ஜோதி, டி லூது ராய் ஆகியோருடைய ஆன்மலை பாட்சிக்காகவும் உத்தரைக்கஸ்தல ஆத்துமாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். தன்னை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாள் பக்தி, இந்த பக்தி இந்த நாள் வழியாக இறுக்கமான நம் மனசு லேசாக மாறும், புழுக்கமான நம்முடைய வாழ்க்கை சூழல் மகிழ்ச்சியாக மாறும், மிகப்பெரிய சோர்வான நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அது உற்சாகம் பிறக்க. ஆக இப்படியாக இயேசுவின் திருஹயத்தில் நம்மையும் நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய அழகான இந்த பக்தியினால் வந்த நீங்கள், வர இயலாத பல பேர், எவ்வளோ சிக்கலோடும் பிக்கலோடும் பிரிவுகளோடும் சந்தேகங்களோடும் நெருக்கடியோடும் வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்தில் விளங்கிய பண்புகள் நமது குடும்பமாகிற ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம், கரங்கள் குவிப்போம். ஆலயம் செல்வோம், ஆண்டவர் அருளாசிர் பெறும் என்ற நம்பிக்கையோடு வந்தோம் இல்லையா? மனசெல்லாம் லேசாக, கவலையெல்லாம் கஷ்டமெல்லாம் மனசுக்குள்ளாக இருக்கக்கூடிய புழுக்கங்கள் எல்லாம் இறுக்கங்கள் எல்லாம் லேசாக மாறும். ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பங்களுக்காக, பல்வேறு குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுப்போம்.
ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்குறைகள், செய்யக்கூடாதவை, செய்ய தவறியவை ஆண்டவர் இயேசுவிடத்தில் மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு வந்தார். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவாக எங்கள் பாவங்களால் காயமடைந்து உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீரே. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். இரத்த கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 15, அதிகாரம் 2, 2, 3, 1-3, 6-7 முடிய. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்த கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒளி, தாவிப்பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன்மீது எறிவேன், உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்?
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிறங்கிடுவார். பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைவருக்கு பதிலடி கொடுப்பேன். பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 24 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானகத் தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இயேசுவில் பிரியமுள்ள அன்பார்ந்த பங்கு மக்கள், இறை மக்கள், அன்பார்ந்த குடும்பங்கள், அருள் சகோதரிகள், அன்புக்குரியவர்களை, ரொம்ப அழகு, பேரழகு ஆண்டவன் சந்நிதி. ஆலயம் செல்வம், கடவுள் அருள் ஆசீர் பெறுவோம் என்று நாம் நம்பிக்கையோடு வருவதும், மகிழ்ச்சியோடு சில பேர் பல பேர் வருவதும், சற்று கவலைகளோடும் சோர்வோடும் சற்று பல சிக்கல்களோடு மனசுக்குள்ளாக இறுக்கங்களோடு புழுக்கங்களோடு வரக்கூடிய மனிதர்கள், மக்கள். அதில் நீங்களும் சரி, வர இயலாதவர்களும் சரி, ஆலயத்துக்கு செல்வோம். மனசுக்கு நிம்மதியை, மனசு லேசாக
கடவுள் நம்மை வழியனுப்ப நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. இங்கே ஒன்று மட்டும்தான் நிச்சயம், இங்கே நம்புவோருக்கு தான் நலம், தேடுவோருக்கு தான் வளம், தஞ்சம் என்று இருப்போருக்கு தான் சக்தி. அப்படி என்றால் நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வு தான் நம்பிக்கை. ஆக நம்பிக்கையின் அடிப்படையில், அதுவும் இறை நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் ஒன்று கொடுக்கின்ற போது அதனுடைய பரிபூரண பலனை கடவுள் வழங்குகிறார். நிச்சயமாக அழைத்த ஆண்டவர் அக்கறையோடு, படைத்த கடவுள் நம்மை பராமரிப்பார் என்ற நம்பிக்கையோடு, மறைத்த வைத்த கடவுள் கட்டாயம் தண்ணீர் ஊற்றுவார் என்ற சித்தத்தோடு நாம் வருவதும் தான் இங்கே பேரழகு. அதில் மாதத்தின் முதல் வெள்ளி, இந்த முதல் வெள்ளிக்கிழமை பக்தி மீண்டும் மீண்டுமாக சொல்வது ஒரு ஓராண்டு முன்போ 10 ஆண்டு முன்போ 50 ஆண்டு முன்பாக அல்ல தொடங்கிய பக்தி அல்ல. ஏறக்குறைய 400 ஆண்டுகள் 17ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த பக்தி. அதில் ஆண்டவர் விரும்புகிறார். மார்கரெட் மரியாமாளுக்கு காட்சி கொடுக்கின்ற போது அவர் மீண்டுமாக சொல்வதுதான், தன் இருதயத்தை காண்பித்து காட்சி கொடுக்கிறார். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இருதயம் என்றால் it has to be placed over inside the body, which is a very important organ. கடவுள் பாருங்கள், ஆண்டவர் இயேசு காட்சியாக அப்பயே டு த மார்கரெட் மரியாமாலைய நம்மாக்கு காட்சி கொடுத்து இருதயத்தை வெளியே காண்பித்து கொண்டு காட்சி எப்படி இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு காட்சிக்கு நம்ம போவோம், ஆண்டவர் இயேசு இருதயத்தை காண்பித்து கொண்டு ஒரு காட்சி என்றால் அது எப்படி இருக்கும்? ஏன், எதற்காக? அந்த இயேசுவின் இருதயத்தில், அந்த இருதயம் என்பது இயேசுவின் இருதயம் அன்பினால் இதயம், இரக்கத்தினால் இதயம், மன்னிப்பினால் இதயம், பாசத்தினால் இதயம். ஆக இது போன்ற இயேசுவின் இருதயத்தின் பண்புகள் நமதாகிட நம் குடும்பத்தில் மிளிர ஒளிர கடவுள் அற்புதமாக சொல்கிறார். நான் இந்த உலகத்தை அன்பு செய்கிறேன், மனிதர்களெல்லாம் அன்பு செய்கிறேன், ஆனால் இந்த மனிதர்களோ இந்த உலகமோ என் அன்பை புறக்கணிக்கிறார்கள். நீயாவது அன்பு செய்ய மாட்டாய். ஆக இயேசுனுடைய கேள்விதான், இயேசுவுக்கு பதில் அன்புதான் என்ன? ஆண்டவர் நிபந்தனை இல்லாமல், அதற்கு என்ன வார்த்தைனா அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்வார். கவுண்ட்லெஸ் லவ், அன்கண்டிஷனல் லவ், அல்லது பெனவலண்ட் லவ், அல்லது மேக்னானிமஸ் லவ் என்று சொல்லலாம். தாராளமாக ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்துகிறாக. அன்பினால் நம் நிச்சயமாக நம்ம குடும்பங்கள்லாம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நம்முடைய குடும்பத்தில் இயேசுவின் இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற அழகான நாள். இதில் இறை வார்த்தை நமக்கு இன்னும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிறது. இந்த நாளுடைய வார்த்தை என்ன செய்தியாக நம்ம கடவுள் வழங்குகிற அன்புக்குரியவர்கள், ஒரு இளைஞன் இருந்தான் ஒரு ஊரில், ஒரு யங் ஃபெலோ. அவன் என்னன்னா, துன்பமே இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், சந்தோஷத்தோடு வாழ, ஆனால் கஷ்டப்படக்கூடாது. அது இப்படியும் சொல்ல, நோகாமல் நுங்கு சாப்பிடுவது என்று சொல்வது போல, கஷ்டமே படக்கூடாது ஆனால் சந்தோஷமாக. அதுக்கு யாராவது ஒரு வழி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அவன் எண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஊரில் பக்கத்து ஊரில், அந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு முனிவர் வருகிறார். இந்த செய்தியை அவரிடத்து அந்த பையனிடத்தில் சொல்ல, பையன் முனிவரை, ஐயா வணங்கி, இதோ உங்களை தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், தேடிக்கிட்டு இருந்தேன், என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனால் கஷ்டப்படாமல் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆகிற துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கன்னு. அந்த முனிவர் அவனை ஏறெடுத்து பார்த்து விட்டு, நான் வழி சொல்கிறேன், ஆனால் நீ ஒன்று செய். நீ என்ன பண்ணுற, அதாவது உடைபடாத ஒரு விதை, உடைபடாத ஒரு விதையை, அதனால் வளர்ந்த மரத்தும் செடியினுடைய விதையை நீ கொண்டுட்டு வா என்று. அவ்வளோதானே, போய் நான் கொண்டுட்டு வரேன்னு அவன் போய் தேடி பார்க்குறேன், கிடைக்கல. அப்போ ஐயா தவற ஒத்துக்கிறேன், அப்படி ஒரு விதை இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, துன்பமில்லாமல் வாழ முடியாது, இன்பத்திற்கான வழியே துன்பம்தான். ஆக நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன சொன்ன, ஒரு விதையை கொண்டு வர சொன்னேன். நீ எங்கே தேடினாலும் எந்த மரத்தினுடைய விதையும் செடியும் உடைபடாமல் இருக்காது. விதை என்றால் அது உடைபட வேண்டும், விதை என்றால் அது சிதைக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அதிலிருந்து உருவாகுவதுதான் மரமும் செடி. அப்படிதான் என்று சொல்லி அனுப்பிவிடுகிற அன்புக்குரியவர்களே, சீடத்துவ வாழ்வும் இப்படிதான். நாம் உடைப்பட வேண்டும். குடும்ப வாழ்வு என்றால் உடைக்கப்பட வேண்டும். யூ மஸ்ட் பிரேக் இன்டு பீசஸ். குடும்ப வாழ்வு என்பது உடைந்து உருவெடுக்கதான். ஆக ஆண்டவர் பாருங்க, சீடத்துவ வாழ்வை பற்றி பேசுகிறார். என்னை பின்பற்ற விரும்புகிறவர், இன்னைக்கு ஆண்டவருடைய செய்தி இல்லையா, those who want to follow me, those who want to be with me, those who want a grace from me, கடவுளுடைய அருளும் என்னை பின்பற்ற விரும்பினால், என் குடும்பமாக, என் மக்களாக, என்னுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது சில நிபந்தனைகளை சொல்லுகிறார். ஒன்று,
தன்னலத்தை துறப்பது. டு ஃபர்கோ அவர் செல்ஃப், அதான் கரெக்டான வார்த்தை. டு ஃபர்கோ அவர் செல்ஃப், நம்மை நாம் துறப்பது. சில நேரங்களில் பாருங்கள், நம்மை முன்னிலைப்படுத்துவோம், நம்முடைய பெயரை முன்னிலைப்படுத்துவோம், நம்முடைய பெருமையை முன்னிலைப்படுத்துவோம், நம்முடைய அந்தஸ்தை முன்னிலைப்படுத்துவோம், நம்முடைய திறமையை முன்னிலைப்படுத்துவோம், நம்முடைய கௌரவத்தை அதுவல்ல வாழ்க்கை. நம்மை முன்னிலைப்படுத்தாமல் சுயநலத்தை இழப்பது. ஆண்டவர் சொல்கிறார் தன்னலத்தை துறப்பு. அப்படி என்றால் who can be the first? Jesus the first. He is a priority. இயேசுதான் முதலிடம், இயேசுதான் முன்னுரிமை, கடவுள் தான் முன்னிலை, நாம் அல்ல. நாம் இன்று இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் சம்பாதித்தது வாழ்வது எல்லாம் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு தான். ஆகவே நம்முடைய சுயநலத்தை இழப்பது அல்லது தன்னலத்தை இழப்பது, தன்னலத்தை துறப்பது. சில நேரங்களில் சுயநலம் தான் மிகப்பெரிய மனித வாழ்வுக்கான வளர்ச்சிக்கான மிகப்பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக், மிகப்பெரிய தடை. அதுதான் நம்ம யோசித்து பாருங்கள், நாம் எந்தெந்த சூழலில் எந்தெந்த நிலையில் நாம் சுயநலத்தோடு இருக்கிறோம். நான் நல்லா இருக்கணும், மற்றவங்க பேரை கெடுக்கிறதுக்கு நான் தயார், நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற சுயநலத்தை நாம் இழப்பது. ரெண்டாவது, சிலுவைகளை தூக்கி கொண்டு வா. ரெண்டாவது ரொம்ப, அதாவது ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற, இயேசுவின் அருள், இயேசுவை மக்களாக இருக்க சிலுவைகளை, சிலுவை என்றால் துன்பம் இல்லையா, சிலுவை என்றால் கஷ்டம், சிலுவை என்றால் அவமானம். ஆக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய பொது வாழ்க்கையில், நாம் வேலை செய்கின்ற இடங்களில் நாம் சந்திக்கக்கூடிய சறுக்கல்களோ சவால்களோ துன்பங்களோ துயரங்களோ அவமானங்களோ, அது மாமியாராலோ மருமகளாலோ அல்லது மாமனாராலோ கணவனாலோ மனைவியாலோ சமூகத்தினாலோ, எங்கெங்கெல்லாம் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அவமானங்கள் கஷ்டங்கள், இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய நோய்கள், உடல் நோய்கள் இல்லையா, மரணங்கள், இதெல்லாம் நம்முடைய மிக கடன் தொல்லைகள், எத்தனையோ விஷயங்கள், சரிவுகள், சவால்கள். ஆக நம்முடைய துன்பங்களை நாம் தாங்கிக் கொண்டு வரக்கூடிய மனிதர்களாக, ஒன்று சுயநலத்தை இழப்பது, ரெண்டு சிலுவைகளை சுமந்து, ஆக முணுமுணுக்காமல் புலம்பாமல், என்னடா வாழ்க்கை எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் என்ன, அப்படிலாம் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் கடவுளுடைய கைவண்ணம் இருக்கிறது. இன்று இல்லை என்றாலும் இன்னொரு நாள் கடவுளை வழி நடத்துவார், பராமரிப்பார், பாதுகாப்பார், கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் நாம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய எத்தனை விதமான சிலுவைகளை துன்பங்களை சுமந்து கொண்டு வருவது. மூன்றாவது சொல்கிறார் இழப்பது. தன் உயிரை காத்துக்கொள்பவன் இழப்பான், தன்னை இழப்பவன் காத்துக்கொள்வான். நம்மை இழக்க வேண்டும். ஒரு பாருங்க, ஒரு குடும்பத்தில் நீங்கள் இழப்பது, அது உங்களுடைய தியாகமாக இருக்கலாம், உங்களுடைய அன்பு பாசமாக இருக்கலாம். ஆக நாம் எதையும் இறுக பற்றி கொண்டு இல்லாமல் நாம் இழப்பது, இழக்கின்ற பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் இழந்தார், அதனால் நமக்கு கிடைத்தது அவருடைய குருதியின் வழியாக நாம் பெற்ற ஜெயம். அதனால் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆக நாம் இழக்கின்ற பொழுது இல்லையா, நம்முடைய குடும்ப வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில், துறவு வாழ்வில் நாம் இழக்கின்ற பொழுது, இது மூன்றாவது, இழப்பதால் கிடைக்கும். நான்காவது அழகா சொல்ல, ஆன்மாவை காத்துக்கொள்ளும். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவுக்கு கேடு வந்தால் அதனால் வருகின்ற பல, எனக்கு எல்லாம் இருக்கு ஆனால் என் ஆன்மா சரியில்லை. ஆன்மா என்றால் என்ன? ஆன்மா என்றால் இட்ஸ் a strength of the soul. ஒரு முறை ஒரு ஃபாதர், பங்கு ஃபாதர், ஒரு ஊரில் ஒரு வில்லேஜில் டெய்லி வாக்கிங் போவார். வாக்கிங் போகும்போது ஒருத்தன் குதிரையை க்ளீன் பண்ணிட்டே இருப்பான், மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பான், அதை பராமரிச்சுக்கிட்டு சுத்தம் படுத்திக்கிட்டு குளிப்பாட்டிக்கிட்டே இருப்பான். இந்த டெய்லி ஒரு பார்ப்பார். அப்போ ஒரு நாள் அவனுக்கு கூப்பிட்டு கேட்குறேன், என்னப்பா டெய்லி இவ்வளோ பார்க்குறேன், வாக் பண்ணும்போது தான் பார்க்குறேன், ரொம்ப நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணுற, இந்த குதிரையை பராமரிப்புக்கு எவ்வளோ நேரம் செலவழிப்பான்? அவன் சொல்கிறான் 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் செலவு. அது சொல்கிறாரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரமா குதிரையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு? சரி, உன் ஆன்மாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ நேரம் செலவழிக்கிற? பதில் இல்லை. அவர் ஆன்மாவா அப்படின்னா என்ன அவன் கேட்குறான். நாம ஏன்டா இந்த கேள்வி இவர்கிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு பாரு அப்படியே போயிடுறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் கூட பல மணி நேரங்கள் இது அது பலவற்றில் நாம் செலவழிக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஆத்மா ஆண்டவர் விரும்புவது அதுதான். நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் அப்படி இருந்தான், என்னன்னா கடவுளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். கடவுள் ஒரு நாள் வந்தார், ஒரு பணக்காரன். அவன் சொல்கிறாங்க, பாருங்கள் மிகப்பெரிய வீடு, அந்த வீடெல்லாம் எனது தான். ஆண்டவர் பொறுமையாக கேட்டுக்கிட்டு போகிறார். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து அது தெரிந்து பார்த்துக்கலாம், நிலம் அதெல்லாம் எனது தான். ஆண்டவர் பொறுமையை கேட்டு போகிறார். அங்கே தெரிந்து பார்த்துக்கலாம் மிகப்பெரிய ஃபேக்ட்ரி, அதில் வேலை அதுவும் எனது தான். தன் பெருமையை பற்றி பேசுகிறார். கடவுள் இறுதியாக சொல்லிவிட்டு எல்லாம் உனது. ஆண்டவர் விரல் எடுத்தவன இதயத்தின் வைத்து இது என்னுடையது என்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இறைவன் விரும்புவது ஆன்மா, நம்முடைய ஆத்துமா இறைவனுக்காக தான். புரியுதா? பவுல் ரொம்ப அழகாக சொல்ல, பிலிப்பியர் திருமுகம் 3ஆம் அதிகாரம், இந்த உலகத்துள்ள அத்தனையும் நான் குப்பை என கருதுகிறேன், இறைவன் ஒருவரே ஒப்பற்ற செல்வம் என்கிறார்.
ஆகையால் அன்புக்குரியவர்களே, நாள்தோறும் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவின் குடும்பங்களாக, இயேசுவின் சீடராக, இயேசுவின் அருளாசிர் பெற இன்னைக்கு பாருங்க, மாதத்தின் முதல் வெள்ளை. அப்போ நம்முடைய குடும்பத்தில் இயேசு மையமாகிட இயேசு விரும்புவதென்ன? சுயநலத்தை இழப்பது, சிலுவைகளை நம் குடும்பங்களில் சந்திக்கக்கூடிய, தனிப்பட்ட வாழ்வில் சந்திக்கக்கூடிய நம்முடைய துன்பங்கள், சவால்களை பொறுமையாக ஆண்டவருக்காக தாங்கிக் கொள்வது, இழப்பது, ஆத்துமாவை காத்துக்கொள்வது. இப்படியாக மாதத்தின் முதல் வெள்ளி மனசுக்கு லேசாக பல ஞானங்களை, பல ஆசிரியர்களை பெற்றுக்கொண்டு நிச்சயமாக இயேசுவின் இருதயத்தில் நமக்கென்று ஒரு இடம் உண்டு, அங்கம் உண்டு, பங்கு உண்டு என்று இயேசுவை மையப்படுத்திய குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாறட்டும். கடவுள் நிச்சயமாக அவரவர் முயற்சிக்கும் நம்பிக்கைக்கேற்ப, வாழ்வுக்கேற்ப கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கைப்பாடு. ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்னில் பலியாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. அப்பத்தை பெற்று கருளத்தில் விளைவு மனித உணர்வின் பயணமாக இந்த அப்பத்தை சிந்தித்தேன் மெதுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் மெதுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னை முடிவாக, தந்திட்டேன் என்னை முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பலியாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. வாழ்கின்றேன் உனக்காக, உனக்கென்றேன் நான் இங்கு எதற்காக. வாழ்கின்றேன் உனக்காக, உனக்கென்றேன் நான் இங்கு எதற்காக. அர்ப்பணம் செய்கின்றேன் முழுதாக, அர்ப்பணம் செய்கின்றேன் முழுதாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. அன்புமிக்க சகோதர சகோதரன், நம்ம எல்லோரும் இணைந்து அழகான மாலை நேரம், அற்புதமான இயேசுவின் சந்நிதி, நம்முடைய மனசின் பாரங்களெல்லாம் இறக்கி வைத்து, சுயநலத்தை துறந்து இயேசுக்காக நம்முடைய சிலுவைகளெல்லாம் சுமந்து கொண்டு, நம்மை நாம் இழந்து, நம்முடைய ஆன்மாவெல்லாம் இயேசுக்காக என்று அற்புதமாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்லதையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பாத மத்திர மகளுடைய இதயத்தில் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது மக்கு உகந்ததால் எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
கரங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்களினை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை மக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிதோடச் செய்தார். இதிலிருந்து திரவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் மூச்சுகளில் மகிழ்ச்சியுடன் புகழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே வானகத் தூதர்கள் புனிதர்கள் அடியரைச்சு ஆட்சி புரிவோம் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து மை புகழ்ந்தைத்து வரை குரலாய் பாடுவதாவது. சொல்லுகின்ற செய்தி தான் என்ன? ஆண்டவன் சன்னதி மனசுக்கு நிம்மதி. நிச்சயம் அந்த நிம்மதியை கடவுள் வழங்குகிறார். நம்புவோருக்கெல்லாம் நலமாக அந்த ஆண்டவர் இருக்கிறார். மனசுக்குள்ளாக நன்றியோடும் மகிழ்ச்சியோடும், அதே நேரத்தில் பல பேர் பாரங்களோடும் சுமைகளோடும் கவலைகளோடும் கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் சரிவுகளோடும் சவால்களோடும் பலவீனங்களோடும் குறைகளோடு நாம் இருந்தாலும் வாழ்ந்தாலும் புரண்டினாலும் இறைவன் நம்மை எல்லாம் மாற்றுபவர் இறைவன். ஆகவே நம்முடைய மனசெல்லாம் லேசாக மாறும். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய அருள் நிறைந்த திருவுடல் இரத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவிய குழந்தை காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றிகூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறு பொருள் நீர் வருமளவு உமது இறப்பு
மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கள் ஒப்பு கொடுக்கணும். திரும்ப நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவரோடு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையாக அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் சொல்லும். சிறப்பாக ஆண்டவர் நாள் முதல் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலியினுடைய பரிபூர்ண பலனை எல்லா மக்களும் பெற்று மனசு லேசாக எங்கள் குடும்ப வாழ்வெல்லாம் இன்னும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு செழுமையாக முழுமையாக வளமையாக மாறு அதற்கான சூத்திரத்தை எங்களுக்கு வழங்குகின்றோம். அன்பான இறைவா, நிச்சயமாக எங்கள் சுயநலத்தை இழந்து சிலுவைகள் எல்லாம் தூக்கி கொண்டு இழக்கின்ற பொழுதுதான் பெறுவோம் என்ற சிந்தனைகளோடு எங்கள் ஆத்துமா உம்முடைய அருட்கரங்களால் பாதுகாக்கப்படுவதாக. குடிமிருக்கிற அத்தனை மக்களையும் எவ்வளோ எண்ணங்களோடும் க்ஷமங்களோடு வருகிறது அத்தனை மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. மற்றும் இத்திருப்பலியானது தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நன்றியறிதலாக ஒப்புக்கொண்ட அத்தனை பேருடைய கருத்துக்களையும் ஆசீர்வதி. ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆண்மக்கள் மேலும் நித்திய இளைப்பாறுதலை பொழிபடியாக வேண்டுகிறோம். உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுகொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைப்பாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. ஆமென். ஆமென். இயேசுதான் எல்லாம், இயேசுதான் மையம், இயேசுதான் வாழ்வு. இயேசுதான் என்றால் சுயநலத்தை நாம் இழப்பது, சிலுவைகளை சுமந்து கொண்டு செல்வது, நம்மை நாம் இழப்பது, ஆத்துமாவை காத்துக்கொள்வது. அதற்கான வரங்களை ஆசீர்வாத கேட்போம். கரங்களெல்லாம் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுங்கள். உமது இரக்கத்தின் உதவியாக பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிகிறேன். அன்பான இயேசுவே, எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், சுய நலன்கள், நம்பிக்கை இன்மைகள் இவையெல்லாம் ஆண்டவரை நீர் மன்னித்து உம்முடைய பெருந்தன்மையான உம்முடைய அருளாலும் ஆசீர்வாதம் நிரப்பி எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவன் சந்நிதி தான் மனசுக்கு நிம்மதி. ஆக நிம்மதி தரக்கூடிய ஆண்டவன் சன்னிதானத்தில் அவர் வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் படைத்தவர், பராமரிப்பவர், உயிர் அளிப்பவர், ஆற்றலும் அருளும் ஆசீர்வாதமாக இருப்பவர், என்னை பின் செல்ல விரும்பவர். இயேசுதான் எல்லாம், இயேசுதான் மையம், இயேசுதான் எல்லாம் என்றால் சுயநலத்தை துறந்து சிலுவைகளை சுமந்து நம்மை நாம் இயேசுவுக்காக எல்லா தியாகங்கள் வழியாக இழந்து
நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள ஆண்டவர் அதுக்கு பேர் உதவியாக நம்புவருக்கெல்லாம் நலமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவை திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் இரத்தத்தில் நாம் பங்கெடுப்போம். நல்ல தயாரிப்போடும் வாஞ்சையோடு பங்கெடுப்போம். நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலம் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞானம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. காத்திரும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திரும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சிலும் ஒளி நிறைந்திருந்தும் உள்ளமேனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உன்னோடி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. கடல் நோக்கி
துளிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே, என்னை நோக்கி வருவதே, என்னை நோக்கி வருவதே. கிறிஸ்துவின் ஆத்துமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டீரும். அரிய காயங்களுள் என்னை வைத்தீரும், பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டீரும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்தீரும், மரண வேளையில் என்னை கூப்பீரும். பரகதியிடம் உம்மை வாழ்த்தவே, வருகவிந்தன்போடு என்னை ஏவிடும், வருகவிந்தன்போடு என்னை ஏவிடும். மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப அழகு, மனசுக்கு ஒரு லேசாக, அதே நேரத்தில் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் கேட்பது, நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாம் அலசுவது, ஆண்டவர் இயேசுவிடத்தில் மன்னிப்பை கேட்பது, வருவது, அமர்வது, கேட்பது, கொடுப்பது, தற்கையிலிப்பது, மீண்டுமாக மகிழ்ச்சியோடு நல்ல ஒரு அழகான வாஞ்சையோடு நாம் வீடுக்கு செல்வது, அதில் திருப்பலி, இறைவார்த்தை, நற்கருணை ஆசீர்வாதம் என்று ரொம்ப அழகாக இந்த நாளை நாம் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். மீண்டுமாக வந்த உங்களுக்காகவும் வரையலாத எத்தனையோ குடும்பங்கள் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். கூடுதலான ஒரு அறிவிப்பு, நாளை மறுநாள் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய அழகான முயற்சி, இந்த 5வது தேசிய ப்ரோ லைஃப் கேதரிங் இல்லையா, வாழ்வு மேன்மைக்கான, எங்கெல்லாம் வாழ்வு உடைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த வாழ்வுக்காக அதனுடைய 2 நாள் நிகழ்வு ஸ்டெலா மேரிஸில் நடக்கிறது. ஆகையால் சாயங்காலம் கூட நான் போயிருந்தேன் ஸ்டெலா மேரிஸ் கல்லூரிக்கு. 2 நாள் ஃபுட், வரப்போவர்களுக்கு சாப்பாடுக்கு பொறுப்பும் என்னிடத்தில் ஒரு குழுவாக நாங்கள் செயல்படுகின்றோம். மிகுந்த மகிழ்ச்சியினுடைய பங்கிலிருந்தும் நிறைய பங்களிப்பு, ஏற்கனவே ஒரு 500 பேருக்கு சாப்பாடு கேட்டாங்க, கொடுத்தோம். பிறகு மீண்டுமாக இந்த சாப்பாட்டுக்கும் நம்முடைய பங்கிலிருந்து உதவி கேட்டிருக்க, அதற்கும் நாம் செய்கின்றோம். ஆக இப்படியாக நாம் நினைவில் வைத்துக்கொள்வது என்னவென்றால், இந்த வாழ்வின் மேன்மையை நாம் எல்லோரும் உணர்வதும் அதற்காக நாம் நிற்பதும். குறிப்பாக வாழ்வு மேன்மை என்றால் என்ன? இந்த சிசு கொலைகள் அல்லது அபார்ஷன், கருகடைப்புகள், எங்கெல்லாம் மனிதன் சிதைக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் ஸ்டாண்ட் ஃபார் த லைஃப் ஆஃப் த ஹியூமனிட்டி, தட்ஸ் கால் ப்ரோ லைஃப். ஆகையால் இப்படியாக இந்த 2 நாள் விழிப்பின் செய்திகள் சிறப்பாக அமையிட்ட, அதற்கு நாளை காலையில் பாருங்கள் ஒரு மினி மாரத்தான் வைப்பார்கள், நேப்பியார் பிரிட்ஜ் டு சாந்தம் கத்தீட்ரல். பிறகு 24x7 அடோரேஷன் இருக்கும். பிறகு ஜெரிகோ ப்ரேயர் என்று சாயங்காலம் நடத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து நாளைக்கு எக்ஸிபிஷன், லைஃப் எக்ஸிபிஷன். பிறகு மறுநாள் நமக்கு மீண்டுமாக இந்த வாழ்வியல் மேன்மையை உணர்த்தக்கூடிய நிகழ்வுகள். சாயங்காலம் 4:30 மணிக்கு பேராயர் தலைமையில் திருப்பலி. ஆகவே ஒன்று நாம் ஜெபிக்கலாம், இதை குறித்த விழிப்பு பெறலாம், முடிந்தால் பங்கெடுக்கலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். மீண்டும் மறுமுறை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நற்கொடை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் இன்னும் நாம் இயேசுவின் உயிரையும் இயேசுவின் அருளையும் நாம் அனுபவிக்க அற்புதமாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பத்தையினால் பற்றறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்று மீட்க பெற்று
எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. முழங்கால் பயிடுவோம். மனசை ஒருமனப்படுத்தி உடலை ஒருங்கிணைத்து இதயத்தை திறந்து ஆன்மாவை ஆண்டோன்பால் எழுப்பி ஆண்டவர் இயேசுவின் அருள் ஆசிரை நாம் கேட்போம். பாருங்கள், எல்லாருக்கும் ஆசிரோடு நாம் செல்வோம். இது ஒரு அழகான நேரம், அற்புதமான நேரம், அருளின் நேரம். we can call it as a time of grace இல்லையா? அருளின் நேரம், ஆசீர்வாத நேரத்தில் நாம் பங்கெடுப்போம். ஆண்டவர் இயேசுடைய அற்புதமான ஆசிரியில் நாம் கலந்து கொள்வோம். வித்தியாசக்குரிய பாடலை நாம் பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எல்லோரும் அழகாக நம்முடைய இதயத்தை நாம் திறப்போம். ஆண்டவர் பாருங்க, மாசத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தன் இருதயத்தை திறக்கிறார். He opens his heart transparently. He opens his heart, exploring himself to everyone with his kindness, with a kind heart. இல்லையா? ஜென்டிலான ஒரு தாழ்மையான ஆண்டவர் இயேசு இதயத்தை திறக்கிறார். அந்த இதயத்தின் திறப்பில் நற்கருணை ஆண்டவராக மீண்டும் வடிவில் காட்சி கொடுக்கிறார். எல்லாரும் நம்முடைய எண்ணங்கள் மிக கடினம். நம்முடைய எண்ணத்தை ஒருமுகப்படுத்துவது மிக மிக கடினம். ஆனால் எண்ணத்தை நாம் ஒருமுகப்படுத்துவோம். நம்முடைய உடலை இயேசுவிடத்தில் கொண்டு செல்வோம். நம்முடைய உள்ளத்தை திறப்போம். நீங்கள் must make yourself to open your heart. You must tell to God that we are open book. நாங்கள் ஒரு திறந்த புத்தகம் ஆண்டவரே, நீர் எங்களில் எழுதும். அப்படி என்றால் நாங்கள் திறந்த புத்தகமாக இருக்க ஆசைப்படுகிறோம். நீர் உள்ளே வாரும் ஆண்டவர். நாம் மனசை திறப்போம். மனசை நாம் திறக்க நாம் பயப்படுகிறோம். தட் இஸ் வெரி ட்ரூ. நீங்கள் தனிமையாக இயேசுவிடத்தில் எத்தனை பேர் நம்ம அமர்ந்து ஜெபிக்க ஆசைப்படுகின்றோம்? மிக மிக கடினம். எல்லாரும் தனிமையாக இயேசுவிடத்தில் நாம் செலவு நேரத்தை கொடுப்பது அல்ல. ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் திறப்போம். திறக்கின்ற பொழுதுதான் நான் யார், நாம் யார், நம் குடும்பம் எங்கே, நாம் எங்கே இருக்கிறோம், இயேசுவின் அருகாமையில் இருக்கிறோமா, இயேசுவை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறோமா, பெயரளவில் வாழ்கிறோமா, பெயர் சொல்கின்ற அளவில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு அமைந்திருக்கிறது என்று நாம் இயேசுவிடத்தில் நம்முடைய இதயத்தை திறக்கின்ற பொழுதுதான் அது தெரியும். மனசை நாம் திறப்போம், இதயத்தை நாம் உடைப்போம். ஆண்டவா, இந்த இதயம் சுக்குநூறாக உடைந்து போயிருக்கிறது பாவங்களால் இல்லையா, பலவீனங்களால் இல்லையா, நம்முடைய மனசு கவலைகளால், நம்முடைய எண்ணங்களால் எவ்வளோ முறை நம்முடைய இதயமானது உடைப்பட்ட இதயமாக, உடைந்து போகின்ற கண்ணாடி போல நம்முடைய இதயமானது உடைப்பட்டு இருக்கலாம். உடைந்த இதயத்தை எல்லாம் ஆண்டவர் சரி செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பலம் பொருந்திய ஆண்டவர் நமத்தியில் எழுந்தருளி வருகிறார். இங்கே நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வுதான் நம்பிக்கை. நம்மை இயேசுவுடன் இணைக்க, நம்ம இயேசுவுடன் பேச செய்ய, நம்முடைய இதயத்தை திறக்க, மனசுக்குள்ளாக ஆழமாக நம்மை அசைவோட, தனிப்பட்ட விதத்தில் நாம் நம்மை குறித்து அசைவோட, உறவாட மிகப்பெரிய பலம்தான்
தூய ஆவியானவர். ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாராக. நான் உங்களுக்கு துணையாளரை வழங்குவேன், அவரே உங்களுக்கு கற்றுத் தருவாராக என்று இயேசு சொன்னார். ஆக நம் பரிசுத்த ஆவியானவர், அதாவது பல நேரங்களில் நாம் திறப்பதற்கு நாம் தயங்குகின்றோம், நம்மை நாம் உடைப்பதற்கு தயங்குகின்றோம். நம்முடைய தனிமையை பல நேரங்களில் நாம் இயேசுவோடு உறவாட தயங்குகின்றோம். ஆனால் நிறைய ஆசைகள், நிறைய வேண்டுதல்கள், ஆசைகள், ஆர்வங்கள் இருந்தாலும் இயேசுவோடு தனிமையாக ஆண்டவர் இயேசு பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் தந்தையாம் கடவுளிடத்தில் நெற்றி வியர்வை, அந்த வியர்வையின் உச்சமானது இரத்தமாக பீரிட்டு வருகிறது. ஆக ஆண்டவா, இந்த துன்ப எண்ணத்தை என்னை விட்டு அகலும், இருந்தாலும் எனது விருப்பம் அல்ல உமது விருப்பம் என்று the personal request, the personal prayer, தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் இயேசு தந்தையாம் கடவுளோடு உறவாடுகிறார். நிறைய நேரங்களில் விடியற் காலை, நண்பகல் வேளையில், இரவு வேளையில் ஆண்டவர் இயேசு எல்லா வேலையும் முடித்துவிட்டு தந்தையாம் கடவுளோடு தனிமையாக உரையாடுகிறார். நாம் தனியாக இருப்போம், ஆனால் நாம் தனிமையாக இல்லாமல் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை பார்த்துக்கொள்ள திறப்போம், மனசை திறப்போம், தூய ஆவியானவருடைய ஆசை கேட்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அழகாக பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை, வல்லமையை, உதவியை, பேருதவியை, அருட்கரத்தை, ஆவியானவருடைய ஆற்றலை, அபிஷேகத்தை நாம் கேட்போம். நம்முடைய சிந்தனை உடைபட, உள்ளம் திறக்கப்பட, பாவங்கள் போக்கப்பட, பலவீனங்கள் குறைக்கப்பட, நாம் யார், நம் குடும்பம் என்ன, எங்கே, எதில் நாம் வாழ்கிறோம் என்று நமக்குரிய விழிப்பை தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் இயேசுவின் முன்னிலையில் நாம் ஆண்டவருடைய ஆவியான அபிஷேகத்தை நாம் கேட்போம். ரொம்ப அழகான பாடல்லையே, ஆண்டவர் வழிதுணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையானவரே, வாரும் ஐயா, எங்கள் உள்ளத்தை தாரும் ஐயா, திறந்து புது வாழ்வு தாரும் என்று சொல்லி ஆவியானுடைய ஆசை நீங்கள் செபியுங்கள். யூ மஸ்ட் ப்ரே. சரிங்களா? ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்மை நெருங்க, இயேசுவின் ஆசீர்வாதம், ஆற்றலும், அருளும், மனசு லேசாக நாம் வீட்டிற்கு செல்ல, ஆசீர்வாதமிக்க குடும்பங்களாக, கணவனாக, மனைவியாக, குடும்ப தலைவராக செல்ல தூய ஆவியான பேர் உதவியை, ஆதரவை நாம் கேட்போம். இந்த பாடலை நாம் பாடும் பொழுது அழகும் அமைதியும் இரவும் மாலை நேரமும் இயேசுவோடு நாம் presence before Jesus, இயேசுவோடு இந்த நேரம், it's called time of grace, அருளின் நேரம். நிச்சயமாக அருள் ஆசை, ஆவியான அபிஷேகம் ஆலயம் முழுவதும் நிரப்பப்பட, உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரை ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க, நம்முடைய தடைகள் நீங்க, தடுமாற்றங்கள் போக, பாவங்கள் நீங்க, சாபங்கள் நீங்க, அந்த இயேசுவிடத்தில் இந்த அழகான தூயாவுடைய பாடலை நாம் எழுப்பி பாடுவோம். துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே, வழி துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே, வாருமே வாருமே, புது வாழ்வு தாருமே, தூய ஆவியாரே, வாருமே வாருமே, புது வாழ்வு தாருமே, தூய ஆவியாரே, வழி துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே, வழி துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே, வாருமே வாருமே, புது வாழ்வு தாருமே, தூய ஆவியாரே, வாருமே வாருமே,
தருவீரே, சோர்வான வாழ்விலே சோதனை தீர்த்திடுவே, சுகமான வாழ்வை தருவீரே. வாருமே வாருமே, புது வாழ்வு தாருமே, தூய ஆவியாரே, வழித்துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே, வழித்துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே. பல பேர் உங்களில் பல பேர் கலக்கமுடன் இருக்கலாம், கலங்கி போய் நிற்கலாம். கடன் சுமையை நினை, வீட்டின் சுமையை நினை, பிள்ளைகளின் சுமையை நினை, நம்முடைய பாவ சுமையை நினை, நம்முடைய பலவீனங்களை நினை, நம்முடைய வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களை நினைத்து ஆக என்னது நம்முடைய வாழ்க்கை கலக்கமுடன் இருந்தால் ஆண்டவரே செப்படி இருக்கிறார், கலங்கரை விளக்கம் போல இருக்கிறார். நம்ம எல்லோரையும் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். நம்புகிறீர்களா? நான் செய்வேன் என்று நம்புகிறீர்களா? உங்களை கனப்படுத்துவது நம்புகிறீர்களா? ஆண்டவர் இயேசு கேள்வி கேட்கிறார். ஆம் ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவிடத்தில் கலக்கங்கள், கலங்கங்கள், சபலங்கள், சலனங்கள், சஞ்சலங்கள் ஆண்டவர் இயேசுவை ஒப்புக்கொடுத்து நாம் கரம் பிடித்து நடத்த ஆவியானவர்கள் அச்சரிப்போம். வாழ்வோம். கலக்கமுடன் கலங்கி நின்றே, கலங்கரை விளக்காய் கரம் பிடித்து என்னை காத்தீரே, கலக்கமுடன் கலங்கி நின்றே, கலங்கரை விளக்காய் கரம் பிடித்து என்னை காத்தீரே. வாருமே வாருமே, புது வாழ்வு தாருமே, தூய ஆவியாரே, வழித்துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே, வழித்துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே. மக்களே, நம்முடைய வாழ்க்கை தெரியுமா? ஓடிக்கிட்டே இருப்போம். பணத்திற்காக, பொருளுக்காக, ஆசைக்காக, அதிகாரத்திற்காக, பேருக்காக, கௌரவத்திற்காக ஓடிக்கிட்டே இருப்போம். திசை தெரியாம ஓடுவோம். எதுக்காக? ஏன் தெரியல. வாழ்க்கை அடுத்து தெரியல. ஆனால் ஓடுவோம், சம்பாதிப்போம், இது அது என்று ஓடிக்கிட்டே இருப்போம். திசை தெரியாத நம்முடைய வாழ்க்கை. ஏன் வாழ்றோம்? எதுக்காக வாழ்றோம்? ஏன் சம்பாதிக்கிறோம்? ஏன் பிறந்தோம்? ஏன் குடும்ப வாழ்க்கை தெரியல. ஓடிக்கிட்டே இருப்போம். திசை தெரியா நம்ம வாழ்க்கை திசை மாறி பல நேரங்களில் தவறான வாழ்க்கை, தவறான உறவுகள், தவறான வாழ்க்கை உறவுகள், தவறான பேச்சுக்கள், தவறான பாதைகள், திசை மாறி நாம் தவறான வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் ஒரு வட்ட மிச்சம் நம் ஆண்டவர் நமக்காய் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நம்மை காக்க நம்மை நோக்கி வருகின்ற ஆண்டவர் இயேசுவை அருளாசி கேட்போம், பாடுவோம். ஆவியான அபிஷேகத்தை கேட்டு பாடுவோம். திசை தெரியா பாதையிலே, திசை மாறி போகையிலே, இடமாய் என்னை நடத்தினீரே, திசை தெரியா பாதையிலே, திசை மாறி போகையிலே, இடமாய் என்னை நடத்தினீரே. வாருமே வாருமே, புது வாழ்வு தாருமே, தூய ஆவியாரே, வழித்துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே, வழித்துணையானவரே,
உணர்வால், கர்வத்தால், உடல் இச்சையால் மீண்டும் மீண்டுமாக பாவத்தை நாம் விழுந்தால் ஆண்டவர் இயேசு நாம் பாருங்க பரிதாபத்தில் நாம் இருந்தாலும் பரிதாபமாக நாம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு எல்லாரும் மீண்டுமாக அரவணைக்கிறார். பாவத்தோடு இருந்தாலும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கடும் சிவப்பாய் இருந்தாலும் வெண்பனி மலை போல் இரக்கம் உங்கள் மேல் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு வருது, பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டு, பலவீனங்களுக்கு மன்னிப்பை கேட்டு ஆண்டவர் இயேசுவின் ஆசிரியை கேட்போம். ஆவியானவரின் ஆசிரியை கேட்டு நாம் சொல்லிப்போம். பாவத்தினால் வீழ்கையிலே பரிதவித்து நிற்கையிலே பாங்குடன் என்னை மன்னித்தீரே. பாவத்தினால் வீழ்கையிலே பரிதவித்து நிற்கையிலே பாங்குடன் என்னை மன்னித்தீரே. வாருமே வாருமே புது வாழ்வு தாருமே தூய ஆவியாரே வழித்துணையானவரே வாழ்வின் ஒளியான துணையாளரே வழித்துணையானவரே வாழ்வின் ஒளியான துணையாளரே வாருமே வாருமே புது வாழ்வு தாருமே தூய ஆவியாரே 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 வாருமே புது வாழ்வு தாருமே தூய ஆவியாரே வாருமே வாருமே புது வாழ்வு தாருமே தூய ஆவியாரே வாருமே வாருமே புது வாழ்வு தாருமே தூய ஆவியாரே. ஆண்டவர் இயேசு எல்லாரும் நிரப்புகிறார். அப்படியே மனசிலிருந்து நாம் கொட்டுகின்ற போது, மனசிலிருந்து எழுப்புகின்ற போது நம்முடைய மனசோடு மனசாக ஆண்டவர் மனசெல்லாம் லேசாக நம்முடைய மனசுக்குள்ளாக இறுக்கங்கள், புழுக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், சவால்கள், சலனங்கள் இருந்தால் ஆண்டவர் இயேசு நம்ம மத்தியில் இதோ நம்ம எல்லாரையும் சுமை சுமந்து எல்லாரும் என்கிட்ட வாங்க. ஆண்டவர் இயேசு இளைப்பாறுதலை வழங்குகிறார் இல்லையா? ஆண்டவர் இயேசு இடத்தில் கரங்களை வைத்து சொல்வோம். இயேசு உமக்கு நன்றி. சத்தமாக இயேசு உமக்கு புகழ். இயேசு உமக்கு நன்றி. இயேசுவை ஆராதிக்கின்றோம். இயேசுவை போற்றுகின்றோம். இயேசுவை வணங்குகின்றோம். இயேசுவை மகிமைப்படுத்துகின்றோம். இயேசுவை ஆராதிக்கின்றோம். இயேசுவே வாரும். இயேசுவை எங்களோட வாரும். இயேசுவை எங்களோட தங்கும். இயேசுவை எங்களை வழி நடத்தும். இயேசுவை எங்களோட வாரும். இயேசுவை எங்களை வழி நடத்தும். இயேசுவை எங்களை பலப்படுத்தும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே இயேசுவை பார்த்து சொல்லும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்களோடு தங்கும். இயேசுவே எங்களோட பேசும். இயேசுவே எங்களை வழி நடத்தும். இயேசுவே எங்களை வழி நடத்தும். ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக அமர்வோம்.
பரபரப்பான உலகம் இல்லையா, பதற்றமான வாழ்க்கை சூழல் இல்லையா, மனசுக்குள்ளா கலக்கம் இல்லையா, நிறைவேறாத தன்மை, இங்கே அங்கேருந்து நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா, வேகமான உலகம், மாறுபட்ட உலகம், பதற்றமான உலகம், ஏச்சுக்கள் பேச்சுக்களால் நிறைந்த உலகம், நாம் எப்போது எங்கே விழுவோம் என்று காத்து கொண்டு இருக்கின்ற உலகம். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகள், ஏன் சொந்த பந்தங்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். நாம் எங்கே விழுவோம்? ஆனால் பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் ஒருவர் ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாம் சொல்லுகிறார். பாருங்கள், வானத்து பறவைகளை விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவற்றிற்கு நான் உணவு கொடுக்க உங்களுக்கு கொடுக்க மாட்டேனா? கரங்களை வைத்து பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை அதுதான். உங்கள் நரைமுடி வரைக்கும் நான் காத்து தாங்குவேன் என்கிறார். என் பார்வையில் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள் என்கிறார் ஆண்டவர் இயேசு. எப்போ ஆக அன்புக்குரியவர்களே, நிறைய நேரம் நாம் கண்டுகொள்வதே இல்லை, நாம் இயேசுவை மறக்கிறோம். ஆனால் மனசுக்குள்ளாக ஆண்டவா இயேசுவே என்று நாம் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்பவர்களெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. யார் என் திருவுளத்தை நிறைவேற்ற அவர்கள் தான் என்கிறார். பல நேரங்களில் நாம் சிந்தனை ஒன்று சொல்லும், செயல் நம்மை கொள்ளும். ஆகவே செயல் ஒன்று சிந்தனை ஒன்றாகும், அதுவல்ல வாழ்க்கை. ஆக மாறுபட்ட முரண்பட்ட வாழ்க்கை அல்ல. கோவில் ஒன்று, வெளிப்புற வாழ்க்கை ஒன்று, வீட்டில் ஒன்று, வெளியே ஒன்று, அதுவல்ல. மாறுபட்ட பாவம் நிறைந்த வாழ்க்கை, பலவீனமுள்ள வாழ்க்கை. நினச்சி பாருங்கள், கணவன் மனைவியை நினச்சி பாருங்கள், மனைவி கணவனை நினச்சி பாருங்கள். மனைவிக்கு எதிராக நாம் செய்த துரோகங்கள் என்ன உங்களுக்கு தெரியும். நீங்கள் மனைவிகிட்ட சொல்லியிருப்பீங்க, சொல்லாமல் இருப்பீங்க, ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். ஆக ஒவ்வொரு ஆண், ஒவ்வொரு கணவர் நினச்சி பார்ப்போம், மனைவிக்கு எதிராக நாம் என்ன செஞ்சோம், மனைவியை நம்ம பாராட்டணுமா, மனைவியை நாம் தாங்கணுமா, மனைவியின் தியாகத்தை நாம் உணர்ந்தோமா, நாம் சொல்லி பார்ப்போம். அதே போல் மனைவி கணவனுக்கு எதிராக செய்த தவறுகள், துரோகங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகள் இல்லையா, பாவங்கள், பலவீனங்கள், நம் மனைவிக்கு எதிராக, கணவனுக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, பெற்றோருக்கு எதிராக, நம்முடைய அண்டை வீட்டாருக்கு எதிராக நாம் செய்த தவறுகள், தவறான பார்வைகள், தவறான பேச்சுக்கள், தவறான உறவுகள், தவறான வாழ்க்கை முறைகள், தவறான முடிவுகள், தவறான செயல்பாடுகள், பொறாமைகள், பழிவாங்கிற உணர்வுகள், தவறான பேச்சுக்கள், ஆண்டவர் இயேசுவின் அருளை பெறுவதற்கு தடையில்லையா? ஆண்டவர் இயேசுவின் ஆற்றலையும் ஆசிரியர் பெறுவதற்கு தடையில்லையா? ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறார். கடுஞ்சுவப்பாய் நம் பாவங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் மன்னிப்பு என்ன? வெண்மணி போல இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தடைகள், தடுமாற்றங்கள், நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், ஏன் நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் இயேசுவே என் கூட வாரும், என் கூடவே வாரும். நான் வெளியே போகும்போது என் கூட வாரும். நான் இரவு நேரத்தில் இருக்கின்ற போது, தனிமையாக இருக்கின்ற போது, நான் வேலை செய்கின்ற இடத்தில், நான் மனிதர்களை பார்க்கின்ற இடத்தில், நான் முயற்சிகள் எடுக்கின்ற இடத்தில், நான் உழைக்கின்ற இடத்தில், நான் என் குடும்பத்தோடு வாழ்கின்ற இடத்தில், என்னுடைய பயணத்தில், என்னுடைய மருத்துவ உதவிக்காக நான் செல்லுகின்ற பொழுது, என் நோயில், என் நோக்காட்டில், என்னுடைய சிக்கலில், என்னுடைய பிக்கலில், என்னுடைய நெருக்கத்தில் என் கூடவே வாருங்கள். ஜீசஸ் பி வித் மீ, ஜீசஸ் ஸ்டே வித் மீ, ஜீசஸ் ஜஸ்ட் பி வித் மீ. ஆண்டவரே நம்ம எல்லாரும் சொல்கிறார் கூடவே. இயேசுவிடத்தில் அழகான சிம்பிள் பவர்ஃபுல் ப்ரேயர். இயேசுவே என் கூடவே வாரு. என் உழைப்பில், என் சிந்தனையில், என் மனைவிக்காக, என் கணவருக்காக, என் பிள்ளைங்களுக்காக நான் உழைக்கின்ற உழைப்பில் என் கூடவே நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் ஆண்டவர் கூட இருக்கும். ஆண்டவர் என் ஜெப வாழ்வில் என் கூட இருக்கும். ஆண்டவர் நான் சோதனையில் விழுகின்ற போது என் கூட இருக்கும். ஆண்டவர் நான் தவறு செய்ய முற்படுகின்ற போது என் கூட இருந்து தவறை தடுத்த ஆளும் இயேசுவே என் கூடவே இருக்கும். ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரும் நாம் கூட இருப்பேன். இரவிலும் பகலிலும் என்னை அழைக்கின்ற போது நாம் கூடவே இருப்பேன். ஆண்டவர் இயேசுவே அருகாமையில் நாம் செல்ல, ஆண்டவர் இயேசு நம்ம அருகாமையில் வர ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக நம் கண்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து நாம் பாடுவோம். கூடவே ஆண்டவர் வாழ்க்கை முழுவதும்
இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உண்மையா உண்மையா என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அதான் உண்மை, அதான் சத்தியம். என் கூடவே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உண்மைதான் ஐயா. பாருங்க, நம்ம வாழ்க்கை பாருங்க, இருளான சில நேரங்கள், இருள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், மனசுல வேதனையோடு இருக்கலாம், மனசுல ஒரு வகையான தனிமையோடு இருக்கலாம். பிள்ளைகளெல்லாம் நம்ம விட்டு போயிட்டாங்க, அப்பா இல்லை, அம்மா இல்லை, நம்முடைய சொந்த பந்தங்களெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க, கணவர் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. என் கணவரெல்லாம் இருந்து வாழ்ந்து இறந்துட்டாங்க. கணவர் இல்லாமல், மனைவி இல்லாமல் தனிமையாக இருக்கிற, ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன், நல்லா வலிமையாக இருந்தேன், இன்னைக்கு முதுமை நிமித்தமாக சோர்வோடு இருக்கிறேன், கலந்து போய் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கை ஒரே போல இல்லை, இருள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கை. ஆனால் ஒன்று, வெளிச்சம் போல் கடவுள் இருக்கிறார், விடியலாய் இருக்கிறார், ஆசீர்வாதமாக இருக்கிறார், ஆற்றலுமாய் இருக்கிறார், அருள்பாலிக்கின்ற ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய இருள் நிறைந்த வாழ்வெல்லாம் ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் செய்வோம், பாடுவோம், மனசை திறந்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொல்லுவோம், பாடுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. வெளிச்சம் என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நாம் கண்ணீரோடு இருப்போம், பல பேருக்கு தெரியாது. கணவர் கூட புரிந்து கொள்ள போட்டார். அதனுடைய மிகப்பெரிய சேட் பார்ட் ஆஃப் ஆர் லைஃப். 20 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் ஒன்றாக நாம் வாழ்வோம். மனைவி கணவனை புரிஞ்சிக்க மாட்டாங்க, மனைவி கணவனை புரிஞ்சிக்க மாட்டாங்க. மனைவி செய்த துரோகத்தை கணவன் மன்னித்தாகணும், கணவன் செய்த துரோகத்தை மனைவி மன்னித்தாகணும். நினைச்சு பார்த்தா அவளை கசப்பா இருக்கும், கம்பளி பூச்சி போல நம்முடைய மனசுக்குள்ள ஓடினாலும், பல நேரங்களில் கண்ணீரோடு நாம் இருந்தாலும், மாமனார் செய்த துரோகங்கள், மாமையார் செய்த துரோகங்கள், மருமகள் செய்த துரோகங்கள், பிள்ளைகள் செய்த துரோகங்கள், பெற்றோர் செய்த துரோகங்கள், நண்பர்கள் செய்த துரோகங்கள், யாரை நாம் நம்பினோமோ அவர்கள் செய்த துரோகங்கள், கடன் தொல்லைகள், மனசுக்குள்ள அவ்வளவு வலிகளோடு காயங்களோடு இருப்பது, கண்ணீரோடு நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் தாய் போல தந்தை போல நம்மை அரவணைத்து ஆசீர்வதிக்கிறார். நமக்காக ஒருவர் என்றால் அது இயேசு ஒருவர் மட்டும்தான். ஆண்டவர் இயேசுவிடத்தில் கொடுத்து பாடுவோம். நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் பதிலாக, கவலைக்கெல்லாம் பதிலாக, காயங்களுக்கெல்லாம் மருந்தாக, வலிக்கெல்லாம் ஆசீர்வாதமாக ஆண்டவர் இருக்கிறார். பாடுவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நிற்காயுமானிலே, காயப்பட்ட நேரத்தில் நிற்தகப்பனானிலே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நிற்காயுமானிலே, காயப்பட்ட நேரத்தில் நிற்தகப்பனானிலே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா.
பக்கத்திலே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவே இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவே ஆண்டவர் இருப்பார். ஓ கூட நாம் கேட்கின்ற பொழுது, இல்லாமல் நான் வாழ முடியாது அழைக்கின்ற பொழுது, வேண்டுகின்ற பொழுது மனசின் ஆழத்திலே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது சத்தமா கரங்களை வைத்து என் கூடவே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது இயேசு ஒருவரே பலம். என் ஆண்டவரின் இரத்தத்தினால் பக்கத்திலே ஜெயம். விலைமதிப்பற்ற அவருடைய இரத்தத்தினால் ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரும் இல்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது கூடவே என் பக்கத்தில் என் கூடவே என்னுடைய பயணத்தில் நான் எடுக்கிற முயற்சி ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பார். இல்லாமல் நான் வாழ முடியாது ஜெபிப்போம், வேண்டுவோம், கேட்போம், எல்லாரும் பக்கத்திலே இனிமையாக இருப்போம். குடும்ப சுமைகளோடு இருப்போம். இயேசுவே கணவன் இல்லாமல் இருப்போம், இல்லாமல் மனைவி இல்லாமல் நான் வாழ இருப்போம், முடியாது முதிர்வயதில் இருப்போம், முதுமையில் இருப்போம், மனசுக்குள்ள ஆயிரம் வழிகளோடு இருப்போம். யாருடைய வாழ்க்கையில் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ ரெண்டு முடியாது கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இயேசுவிடத்தில் என் கூடவே ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஆமா ஆண்டவரே, நீ இல்லாம நான் வாழ முடியாது ஆண்டவரே. பக்கத்திலே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது பக்கத்திலே ஓ இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது ஆண்டவர் இயேசு இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஆண்டவர் இயேசு நம்மோட நமக்காய் நாம் சார்பார். நம் மனசுக்குள்ள என்னென்ன எண்ணங்களோடு இது வந்தோம், ஏக்கங்களோடு வந்தோம், நம் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்பவர் ஒருவர் தான் இல்லையா? யாரார்கிட்ட நாம் முறையிட்டாலும் பதில் கிடைக்காத ஒன்றுக்கான பதில் இயேசு வழங்குகிறார். கணவரிடத்தில் பதில் இல்லை, மனைவியிடத்தில் பதில் இல்லை, பிள்ளைங்களிடத்தில் பதில் இல்லை. பிள்ளைங்க நம்ம கண்டுக்க மாட்டுறாங்க, மனைவி நம்ம புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, கணவன் நம்ம புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நம்முடைய விண்ணப்பத்தெல்லாம் கேட்பவர் யார்? ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமா. குடும்பத்தின் கஷ்டங்களுக்கான விண்ணப்பத்தை கேட்பவர், குடும்பத்தின் வளர்ச்சிக்கான விண்ணப்பத்தை ஆண்டவர் இயேசுவிடத்தில் அழகாக நற்கொண்டை ஆண்டவர் ஏந்தி கொண்டு வருகின்ற பொழுது இந்த பாடல் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி சாய்ப்பவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்ப இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவர் இயேசு மத்தியிலே அப்படியே வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவிடத்தில் குடும்பத்தின் தேவைகள், உங்கள் உழைப்புக்கான ஆசீர்வாதங்கள், என்னென்ன சுமைகளோடு எண்ணங்களோடு நம்ம வந்தோமோ ஆண்டவர் இயேசுவிடத்தில் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை
காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பம் என்ன, தேவைகள் என்ன, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பாருங்க, தெரு தெருவாய் நடந்தார், நடைப்பயணமாக நடந்தார், பார்த்தோர், நம்பினோர், தொட்டவர், வேண்டியவர், அருளாசி பெற்றனர். ஆகிய அதே நிகழ்வுதான் அன்றைக்கு மோசேசுக்கு முற்புதராக காட்சி கொடுத்த இறைவன் நற்கருணை வடிவில் ஆண்டவர் இயேசு காட்சியாக நான் என்றும் உங்களோடு இருப்பேன் சொன்ன ஆண்டவர் மத்தியில் நற்கருணை வடிவில் சந்திக்கிறார், உடனிருப்பை வழங்குகிறார், சக்தியை பொழிகிறார். ஆண்டவர் இயேசு மேலோரி ஆசீர்வதிக்க ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுத்து பாடுவோம், செபிப்போம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை உம்மால் கூடும் ஒரு வார்த்தை எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. தடைகளை இந்த நேரத்தில் கொண்டு வருவார், நம்முடைய வளர்ச்சிக்கான தடைகளை கொண்டு வருவார். நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய வாழ்வு பிள்ளை சூழியங்கள் மாந்திரிகள் கட்டுக்கள் என்று தேவையில்லாத விஷயங்களால் அகப்பட்டு இருந்த ஆண்டவர் விடுவிக்கிறார், விடுதலை வழங்குகிறார். ஆக நம்முடைய கட்டுக்கள் எல்லாம் அகல, பாவங்கள் சாப கட்டுக்கள் எல்லாம் அகல, ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை, ஆண்டவருடைய அருள் ஆசிரியை நம் வீட்டின் மேல் நம்முடைய மூளை முடுக்கு நாம் வாழ்கின்ற, நடமாடுகின்ற, உரையாடுகின்ற, உறங்குகின்ற, உறவாடுகின்ற நம்முடைய வீட்டை பகுதியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க, அருகாமையில் உள்ள அத்தனை பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க செபிப்போம், பாடுவோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, நம் கண்ணீருக்கான பதில், நீரைக்கான பதில், சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கையோடு நம்முடைய கண்கள் ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு அழகாக பேரழகோடு திரு உடலாக திரு பிரசனத்தோடு பார்ப்போர், ஜெபிப்போர், வேண்டுவோர், நம்புவோர், கேட்போர், அழுவோர், புலம்புவோர், முணுமுணுப்போர், கவலைகளோடு, கஷ்டத்தோடு, நெருக்கத்தோடு, பாரத்தோடு, சுமைகளோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு, நெருக்கடியோடு, உடல் நோய்களோடு, மரணத்தோடு போராட அத்தனை பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உடல் நோய்கள், உடல் உறுப்புகள், நம்முடைய மூளை முடுக்குகள் எல்லாம், நமக்கு இருக்கிற தடைகள், தடுமாற்றங்கள், தவறுகள் எல்லாம் ஆண்டவர் நீக்குகிறார். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம், பாடுவோம்.
சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, இயேசையா. என் கண்ணீரை காண்பவரே, வேலை வாய்ப்புக்காக வேண்டுபவர்கள், வீட்டுக்காக வேண்டுபவர்கள், கணவனின் மனமாற்றத்துக்காக வேண்டுபவர்கள், கணவனின் தவறான பாதையில் வெளிவர வேண்டுபவர்கள், முதுமை பருவத்துக்காக வேண்டுபவர்கள், ஆசீர்வதிக்கிறார். என் கண்ணீரை காண்பவரே, அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தோடு எல்லாரும் வீடுகளுக்கு செல்ல மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நம்பிக்கையோடு அனைத்து குடும்பங்கள் முழுவதும் வேதனையோடு நம்பிக்கையோடு நம்பிக்கை சற்று விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சத்தமான அமைதி இறைவனோடு ஜெபித்தோம், பாடினோம், மனசை திறந்தோம், அசை போட்டோம், சிந்தித்தோம், ஒருவர் மற்றவருக்காக ஜெபித்தோம், மனசை திறந்தோம். திறந்த மனசுக்குள்ளாக திறந்த புத்தகம் போல் ஆண்டவர் மனசெல்லாம் கவலைக்கான மருந்தாக, கஷ்டத்திற்கான மருந்தாக, காயங்களுக்கெல்லாம் மருந்தாக, வலிகளுக்கெல்லாம் மருந்தாக, குடும்பத்தெல்லாம் நம் கணவன் மனைவியெல்லாம் ஆண்டவர் எஸ் மனசெல்லாம் லேசாக நிறைவோட மகிழ்வோட மன நிறைவோட எஸ் ஆண்டவர் நம்மோடு நமக்காய் ஆசீர்வாதம் பெற்று ஆசீர்வாதத்தோட கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமாக, மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆசீர்வாதம். நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தின் கருவிகளாக இருக்கு. நம் குடும்பங்களெல்லாம், வீட்டையெல்லாம், நம் செபங்களெல்லாம், தொழிலெல்லாம், எண்ணங்களெல்லாம், இயக்கங்களெல்லாம், எதிர்பார்ப்புகள் எல்லாம், கண்ணீர் எல்லாம், கவலைகள் எல்லாம் போக்கி ஆண்டவர் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாண்புமிகு கீதத்தை
வருக புலன்களாய் மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்வு யாவும் இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. வானில் அவர்களுக்கு அப்பம் அளித்தீர். இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளில் எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றை தூய மறை பொருளை வணங்கும் நாங்களும் அது மீட்பின் பயனை இடைவிடாமல் துணர்ந்து மகிழ அருள் தந்தையாக இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அந்த கொடியிலான விழுந்து நிற்போம். மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இயேசுக்கு நன்றியாக இயேசு திருதயத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து நிச்சயமாக ஆண்டவர் நம்ம கூட அவருடைய பக்கத்தில் நம்ம கூடிய வருகின்ற நினைவோடு நாம் இந்த பாடலை பாடிவிட்டு வீடுகளுக்கு செல்லுகின்ற போது பன் முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் ஒரு சற்று அந்த உணவும் கொடுக்கப்படும் பன்னானது வழங்கப்படும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு செல்வோம். இயேசுவின் இறுதிய பாடலை இருதயமே இன்றும் நிறைந்திரும் அருள்மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திரும் அருள்மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பாவ
நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும்